பீதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன். நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு என்றும் இருப்பதாக. இன்றைய வார்த்தை, ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். Be tolerant with one another and forgive one another. Whenever any one of you has a complaint against someone else, you must forgive one another, just as the Lord has forgiven you. கொலோசையர் அதிகாரம் 3 வசனம் 13. நம் வாழ்வில் நாம் பிறரால் பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்பால் நாம் வாழ்வை திரும்பி சீராக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பாதிப்பை உண்டாக்கியவர் மீது நமக்கு தீராத கோபம் இருக்கும். இந்த கோபம் நியாயமானது போல் நமக்கு தோன்றும். இந்த நேரத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த கோபம் நம்மை தேவையற்ற பழிவாங்கும் சிந்தனைகளை நமக்குள் உண்டாக்கும் மற்றும் நம்மை தேவையற்ற பாவத்துக்குரிய செயல்களை செய்ய தூண்டும். இந்த கோபம் நமக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிக்க விடாது. அவர்கள் செய்த தீமையை நினைவுபடுத்தி மேலும் மேலும் நமக்கு கோபத்தை உண்டாக்கும். இந்த சமயத்தில் நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் கல்வாரி பலியில் நம் பாவங்களுக்காக துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவரை துன்பப்படுத்தியவர்களை தன் தந்தையிடம் நோக்கி, பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று கூறி மன்னிப்பின் மேன்மையை நமக்கு சொல்லித் தருகிறார். நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் நாம் ஜெபம் செய்ய வேண்டும், நமக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்க வேண்டுவதற்காக. மேலும் அவர்கள் செய்த தீமையால் நமக்கு உண்டாகி இருக்கும் பாதிப்பை நாம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைத்துவிட்டு மன அமைதியுடன் இருக்க வரம் கேட்க வேண்டும். இதை சொல்வது மிக எளிது, ஆனால் இதை நம் வாழ்வில் கடைபிடிப்பது மிக கடினம். இந்த மன்னிப்பின் செயலையும் அவர்கள் செய்த தீங்குகளையும் மறப்போமானால் நமக்கு நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கிடைக்கும் கைமாறு மிக பெரியது. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் அனைவருக்கும் கடவுளின் ஆசீரும் அருளும் சமாதானமும் நிறைவாக கிடைப்பதாக. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜெபமும். வாழ்வு தரும் இறை வார்த்தை, ஆறுதல் அளிக்கும் இறை வார்த்தை, உண்மையை உணர்த்தும் இறை வார்த்தை, நம்பிக்கை தரும் இறை வார்த்தை, இது இயேசு வழங்கும் இறை வார்த்தை, இது இயேசு பேசும் இறை வார்த்தை.